பூமி முழுக்க இந்த பூமி முழுக்க புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன புதையல் தெரியுமாங்க? அது வானம் தந்த பொக்கிஷமான மழை தான். ஆமாம், பூமி எங்கும் தோண்டி பார்த்தாலும் மழைங்கிற பொக்கிஷம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம கையில் ஒரு உணவுப் பொருள் இருக்குது. சாப்பிட்ற அந்த உணவுப் பொருள் தடுமாறி கீழே விழுந்துருது, தரையில் மண்ணில் விழுந்துருது. நம்ம தூக்கி தூர வீசிடுறோம். ஆனால் இதே மழைத்துளி மண்ணில் தான் விழுவுது, மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த மழைத்துளியை தான், அந்த மழை தண்ணியை தான் நம்ம எடுத்து குடிநீராக குடிக்கிறோம். என்ன ஒரு முரண்பாடு பாருங்களேன். சுடுகிற வெயில் நமக்கு அம்மா மாதிரிங்க. பக்கத்திலே இருப்போம், கூடவே இருப்போம், என்றைக்கும் அம்மா கூட தொடர்பிலே இருப்போம். ஆனால் இந்த குளிர்ச்சியாக இருக்கிற இந்த மழை நமக்கு அப்பா மாதிரி, கரார் காட்டுற அப்பா மாதிரி. அதனால தான் என்றைக்கும் விலகி இருக்கிறான், தூரமாக இருக்கிறான். அந்த மழை வருது, அந்த மழை வரப்போகுது, இந்த மழை வந்துருச்சுன்னு எப்போவும் அப்பாக்கிட்டே இருந்து தள்ளி ஓரமாக ஒதுங்கியே இருக்கிறான். நான் சொல்கிறது சரிதானே? வானத்திலிருந்து பூமிக்கு வந்து விழுந்த எல்லா மழைத்துளிக்கும் ஒரு கடமை இருக்குது. ஆமாம், அது எல்லாமே தாகத்துக்கு உதவும் தண்ணியாக மாறணும், இல்லைன்னா மரத்துக்கு செல்லும் வேர் நீராக மாறணுங்கிற எண்ணம் தான், கடமை தான். இப்போ தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ஆமாம், அடிக்கிற வெயிலை, தினம் கிடைக்கிற வெயிலை நம்மளால் எடுத்து பத்திரம் பண்ணி சேமித்து வைக்க முடியாது. ஆனால் எப்போவாவது சில நேரம் தொடர்ச்சியாக கிடைக்கிற இந்த மழையை நாம் எடுத்து சேமித்து பத்திரம் பண்ணி வச்சு தேவைப்படுறப்ப பயன்படுத்திக்க முடியும். அப்படி இயற்கை நம்மளுக்கு மழையை கொடுத்து வச்சுருக்கு. அப்படிப்பட்ட இந்த மழையை நம்ம தேவையில்லாமல் விரயம் பண்ணாமல் நம்ம பத்திரம் பண்ணி சேமித்து வைத்து கொண்டோம்னா என்றைக்கும் தண்ணீரால் பிரச்சனை இருக்காது. ஏன்னா தண்ணீரால் இந்த உலகம் வாழணும். தண்ணீர் இருந்தால் தான் இந்த உலகம் வாழ முடியும். நீரின்றி அமையாது உலகு. எப்போவோ சொல்லிட்டாரு நம்ம ஐயன் வள்ளுவர்.